ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நான் பண்ண போகிறோம். பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம். மைதா மாவு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சமையல் சோடா சும்மா ஒரு 1/4. தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். மாவுக்கு தேவையான அளவு கொஞ்சம் நல்லா அப்படி கையில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும், எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி. ஆப்ப சோடா மாவு, பேக்கிங் சோடா, உப்பு எல்லாமே கலந்துக்கணும். ஒரு 2 ஸ்பூன் தயிர் இருக்கும், இதில் போட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெய் வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் நெய் யூஸ் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பிசைஞ்சிக்கணும். தயிர், பேக்கிங் சோடா, சோடா மாவு, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும். சப்பாத்தி மாவு எப்படி பிசையணும்? மாவு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 1/2 hour ஊறட்டும். இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், மசாலா எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு அரைச்சிட்டு தான் செய்யணும். இப்போ நம்ம அதை ரெடி பண்ண போகிறோம். கடாய் காயட்டும். தண்ணி இருக்குது. காய்ஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே வதக்கிக்கலாம். மசாலா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்ன போட்டிருக்கோன்னா பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பு போட்டிருக்கோம். தேவையான அளவு, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயமும் இதிலே சேர்த்துக்கலாம். இதில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 50 கிராம் முந்திரி இதில் போட்டுக்கணும். அதையும் வதக்கிக்கணும். அதுதான் பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக இருக்கும். ஒரு 4 போட்டுக்கலாம். அதையும் ஒரு வதக்கிக்கலாம். இது நல்லா அது வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. இன்னும் வதங்கணும். நடுவில் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம். எல்லா தக்காளியும் அதில் போட்டுக்கலாம். தக்காளி இதில் நல்லா கிளறி விட்டுட்டு வதங்கட்டும். பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம். இப்போ வெண்ணெய் போட்டுக்கணும். வெடிக்கிடுச்சு. தேவையான அளவு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். கூட ஒரு 50 ml ஊற்றிக்கிங்க. தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நம்ம வதக்கி ஆற வச்சு அரைச்ச மசாலா பாருங்கள், இதில் அப்படியே சேர்த்துக்கணும். கொஞ்சம் பத்திரம் வெடிக்கும். அளவு காஷ்மீரி சில்லி போட்டுக்கணும். ரெடி ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி இதை போட்டோம் பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பன்னீர் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம பன்னீர் போட்டுட்டோம், பன்னீர் போட்டு கலரியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி நல்லா இப்படி தூண மாதிரி போட்டுட்டு இறக்குனா ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். எடுத்துக்கணும் நான் செய்கிறதுக்கு நல்லா கையில் நல்லா உருட்டிட்டு ரெடி பண்ணிக்கணும். தூவிட்டு நல்லா திரட்டணும். சுட்டு எடுத்துடலாம். மேலே பட்டர் போட்டுக்கலாம். நான் வெறும் இன்றைக்கி பட்டர் நான் மட்டும்தான் பண்ணுறேன். நான் வந்து சுட்டு பண்ணுவாங்க, நான் இப்போ இந்த மாதிரி தான் பண்ணுறேன். பசங்களுக்கு சுட்டெல்லாம் பிடிக்காது. இன்றைக்கி வந்து பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் நான்